நின் ஐந்தெழுத்தை சொல்லா பிழையும் நினையா பிழையும் தொதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு ஏகாம்பரநாதருடைய புகழை பட்டினத்தார் பாடியிருக்கார். இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய குடமுழக்கு திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்குது. இந்த ஏகாம்பரநாதருக்கும் பெரிய புராணத்தில் வரக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மாருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயில் என்னைக்கு கட்ட ஆரம்பிக்கப்பட்டதோ அதே நாளில பூசலார் நாயனார்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாயனார் தன்னுடைய மனத்தாலே கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழக்கு தேதி குறிக்கப்பட்ட அதே நாள்ல பூசலார் நாயனார் தன் மனத்திலே கட்டிய கோயிலுக்கும் குடமுழக்கு தேதியை குறிப்பிடுறாரு. அப்படி குறிப்பிடுகிற போது சிவபெருமான் இந்த ஏகாம்பரநாதர் கோயிலை கட்டிய பல்லவ மன்னனுடைய கனவுல போய் நீ வைத்த இந்த திருக்குடமுழக்கு தேதி அன்றைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு மன்னன் கேட்கிற போது என்னுடைய பக்தன் ஒருவன் அதே நாள்ல குடமுழக்கு திருவிழா வைத்திருக்கிறான், அதனால அதற்கு போகணும்னு சொல்லிடுறாரு. உடனடியாக பல்லவ மன்னன் இந்த பக்தனை ஓடோடி பார்க்க வேண்டும், சிவபெருமானே தன்னுடைய பக்தனுடைய கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாருன்னா அந்த கோயிலை நான் போய் பார்க்க வேண்டும்னு சொல்லி இந்த பூசலார் நாயனார் அவதரித்த திருநின்ற ஒரு தலத்திற்கு வராரு. அப்படி வருகிற போது மன்னன் எங்கும் இந்த கோயிலை பார்க்கவே முடியல. அப்போ பூசலாரை போய் சந்திக்கிறாரு. பூசலார் சொல்றாரு என்னுடைய மனத்திலே கோயில் கட்டினேன்னு சொல்லி. அப்ப எல்லோருமாக சேர்ந்து கச்சி ஏகாம்பரநாதனுடைய அருளாலே பூசலார் நாயனாரை வழிபட்டு பூசலார் நாயனாரின் வழியாக மன்னனும் முக்தி அடைவதாக பெரிய புராணம் குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட இந்த ஏகாம்பரநாதர் கோயில் குடமுழக்கு திருவிழா நாளை நடைபெறவிருக்கிறது. நன்றி.